அந்த பெரிய வீடே அமைதியில் மூழ்கியிருந்தது. கடிகார முள் நள்ளிரவு 12ஐ தொட்டு கொண்டிருந்தது. பெட்ரூம் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்க, ஜன்னல் வழியே புகுந்த நிலவொளி மட்டும் அந்த அறையை லேசாக வெளிச்சமாக்கியது. நிலா கட்டிலில் அமர்ந்தபடி ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீரும் மனதில் ஏமாற்றமும் அலைமோதியது. திருமணமாகி 3 மாதங்கள் ஆகியும் அவளுக்கு இன்னும் தன் கணவனின் முழுமையான அன்பு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் அவளது மாமியார் மங்களம்தான். இந்த மாசம் முழுக்க கிரக நிலை சரியில்லை, தம்பதிகள் தள்ளி இருக்கணும், இல்லைனா என் மகனோட உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று ஜோசியர் சொன்னதை பிடித்து கொண்டு தன் மகன் ஆகாஷை ஹாலில் பாய் போட்டு படுக்க வைத்திருந்தார் மங்களம். நிலா பெருமூச்சு விட்டாள். அம்மா பேச்சை தட்ட முடியாத ஒரு கணவர், என் உணர்வுகளை புரிஞ்சிக்காத ஒரு மாமியார் என்று தனக்குள் புலம்பினாள். திடீரென்று பெட்ரூம் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. நிலா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அங்கே இருட்டிலும் அவளுக்கு தெரிந்த அந்த உருவம் அவளது கணவர். அவன் சத்தம் வராமல் கதவை சாத்திவிட்டு பூனை போல அடியெடுத்து வைத்து நிலாவை நோக்கி வந்தான். அவனது கண்கள் இருட்டிலும் காதலோடு மின்னின. ஏங்க, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? அத்தை பார்த்தா அவ்வளவுதான். நிலா பதற்றத்தோடு குரலை தாழ்த்தி பேசினாள். அவன் அவளது பதற்றத்தை பார்த்து மெலிதாக சிரித்தான். நேராக கட்டிலில் ஏறி நிலாவின் அருகில் அமர்ந்தான். அவளது மெல்லிய கைகளை பற்றி தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். அம்மா நல்லா தூங்கிட்டாங்க நிலா, என்னால் அங்கே தனியாக படுக்க முடியலை, உன் ஞாபகமாகவே இருந்தது என்றான் அவளது முகத்தை நெருங்கி பார்த்தபடி. அவனது மூச்சு காற்று நிலாவின் கன்னங்களில் சூடாகப்பட்டது. இருந்தாலும் பயமா இருக்குங்க, அத்தைக்கு ராத்திரியில் அடிக்கடி முழிப்பு வரும் என்று நிலா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் தன் நீளமான விரல்களால் அவளது உதடுகளை மூடினான். இப்போ அம்மாவை பற்றி பேசாத நிலா, இந்த சில மணி நேரம் நமக்கானது மட்டும்தான் என்று கூறியபடி அவளது முகத்தை மெதுவாக தன் கைகளில் ஏந்தினான். அவளது நெற்றியில் ஆரம்பித்து கண்களில், மூக்கின் நுனியில் என மென்மையாக தன் இதழ்களால் முத்தமிட்டான். நிலாவின் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. இத்தனை நாள் இருந்த ஏமாற்றமும் கோபமும் அவனது ஒற்றை தீண்டலில் கரைந்து போனது. அவன் நிலாவை இன்னும் தனக்கு நெருக்கமாக இழுத்து அவளது இடுப்பில் கைகளை வளைத்து பிடித்தான். அவளது பட்டு போன்ற புடவையின் தொடுதல் அவனுக்குள் காதலை அதிகமாக்கியது. நிலா தன் கணவரின் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். அவளது கழுத்து வளைவில் அவன் தன் இதழ்களை பதித்த போது நிலா அறியாமல் ஒரு மெல்லிய முனகல் சத்தம் போட்டாள். உடனே அவன் அவளது வாயை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாது என்ற பயமும் அதே சமயம் அவள் மேல் இருந்த தீராத மோகமும் கலந்த ஒரு தீவிரமான முத்தமாக அது மாறியது. இருவரும் உலகத்தையே மறந்து அந்த இரகசிய காதலில் மூழ்கியிருந்தனர். திடீரென்று ஹாலில் மங்களத்தின் இருமல் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து செருப்பு சத்தமும், ஆகாஷ் என்னப்பா தூங்கிட்டியா என்ற மங்களத்தின் குரலும் கேட்டது. ஆகாஷும் நிலாவும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஹாலில் மங்களத்தின் செருப்பு சத்தம் கேட்கத் தொடங்கிய அந்த நொடி நிலாவின் இதய துடிப்பு நின்றே விட்டது போல் இருந்தது. ஆகாஷ் என்னப்பா தூங்கிட்டியா என்று மங்களத்தின் குரல் இன்னும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் நிலாவின் இதழ்களில் இருந்து சட்டென்று விளங்கினான். இருவருடைய மூச்சு காற்றும் வேகமாக வந்து போய்க் கொண்டிருந்தது. பயத்தில் நிலாவின் கைகள் நடுங்கின. ஏங்க, உங்க அம்மா உள்ள வந்துட போறாங்க, சீக்கிரம் ஜன்னல் வழியா மாடிக்கு ஓடிடுங்க என்று நிலா பதற்றத்தில் அவனது சட்டையை பிடித்து உலுக்கினாள். இரு நிலா, பதறாத என்று சொன்ன ஆகாஷ் பெட்ரூம் கதவு லேசாக அசைவதைக் கண்டு கனப்பொழுதில் கட்டிலுக்கு அடியில் பாய்ந்து மறைந்தான். அடுத்த நொடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார் மங்களம். கையில் ஒரு சிறிய டார்ச் லைட் இருந்தது. அறையின் விளக்கை அவர் போட்டதும் வெளிச்சம் நிலாவின் கண்களை கூசியது. கட்டிலில் கலைந்த கூந்தலோடும் பயத்தால் சிவந்த முகத்தோடும் அமர்ந்திருந்த நிலாவை மங்களம் சந்தேகமாக பார்த்தார். என்னடி நிலா, இந்த நேரத்தில் இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முகமெல்லாம் ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கு என்று மங்களம் தன் கூர்மையான கண்களால் அறையை சுற்றி நோட்டம் விட்டார். அது வந்து அத்தை, கொஞ்சம் தாகமாக இருந்தது, அதான் தண்ணி குடிக்க எழுந்தேன் என்று நிலா சமாளிக்க முயன்றாள். ஆனால் அவளது குரலில் இருந்த நடுக்கம் மங்களத்திற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? என் மகன் ஆகாஷ் ஹாலில் ஒழுங்காக தூங்குறானா இல்லையான்னு பார்க்க வந்தேன். அவன் பாயை காணோம், அவன் எங்கடி என்று மங்களம் கைகளை கட்டிக்கொண்டு அதட்டலாக கேட்டார்.
நிலாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவள் தன் உதடுகளை கடித்து கொண்டு நின்றாள். மங்களம் மெதுவாக நிலாவின் படுக்கைக்கு அருகே வந்தார். அப்போது கட்டிலுக்கு அடியில் இருந்த ஆகாஷுக்கு தும்மல் வருவது போல இருந்தது. அவன் தன் கைகளால் மூக்கை பலமாக மூடிக்கொண்டான். அம்மாவிடம் மாட்டினால் வரும் விளைவுகளை விட மனைவியின் மானம் போய்விடுமே என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. மங்களம் திடீரென கீழே குனிந்து பார்க்க போன சமயம் நிலா சமயோசிதமாக ஒரு காரியம் செய்தாள். தலை சுற்றுவது போல நடித்து ஐயோ அத்தை என்று மங்களத்தின் தோள்களிலேயே சாய்ந்தாள். ஏய், என்னடி பண்ற, விடு என்ன என்று மங்களம் அவளை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தார். திடீர்னு கண்ணை கட்டுது அத்தை, தலை ரொம்ப சுத்துது என்று நிலா நெற்றியை தொட்டுக்கொண்டாள். எல்லாம் கிரக நிலை சரியில்லாத நேரம். நான் தான் சொன்னேனே, இந்த வாரம் முழுக்க நீயும் என் மகனும் கண்ணில் கூட பார்த்துக்க கூடாதுன்னு. அதான் உன் உடம்புக்கு இப்படி ஆகுது. ஒழுங்கா தூங்கு என்று சலித்து கொண்டே மங்களம் அறையை விட்டு வெளியேறினார். அவர் போன சில நிமிடங்களுக்கு பிறகு ஆகாஷ் மெதுவாக கட்டிலுக்கு அடியில் இருந்து வெளியே வந்தான். அவனது முகத்தில் பயமும் தன் மனைவியை காப்பாற்றிய நிம்மதியும் கலந்திருந்தது. நிலா அவனை கோபமாக பார்த்தாள். இப்போ சந்தோஷமா? நூல் இலையில தப்பிச்சோம். தயவு செஞ்சு இப்போ கிளம்புங்க. இனிமே இந்த மாதிரி திருட்டுத்தனமா யாரைக்கு வராதீங்க என்று கண்களில் கண்ணீரோடு கத்தினாள். ஆகாஷுக்கு அவளது நிலைமையை புரிந்து கொள்ள முடிந்தது. அவளது கைகளை பிடித்து முத்தமிட்டான். என்னை மன்னிச்சிட நிலா, உன்னை இந்த நிலைமையில விட மாட்டேன். அம்மாவுக்கு தெரியாம உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் என்று கூறிவிட்டு அவன் மெதுவாக ஜன்னல் வழியே வெளியேறி ஹாலுக்கு சென்றான். மறுநாள் காலை சமையலறையில் நிலா காபி போட்டு கொண்டிருந்தாள். இரவு நடந்த சம்பவங்களின் களைப்பு அவளது முகத்தில் தெரிந்தது. அப்போது அங்கே வந்த மங்களம் நிலாவின் முகத்தை பார்த்தார். நேற்று இரவு இருந்த அதே காதலின் பொலிவும் ஒருவித ரகசிய புன்னகையும் நிலாவின் முகத்தில் லேசாக எட்டி பார்த்தது. மங்களத்தின் மனதில் சந்தேகம் இன்னும் வலுத்தது. நாம் இவ்வளவு தடுத்தும் இவள் முகத்தில் எப்படி இந்த தெளிவு இருக்கிறது? என் மகன் இவள் அறைக்கு வந்திருப்பானோ என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடியது. கோபத்துடன் நிலாவின் அருகில் வந்த மங்களம் அவளது கையில் இருந்த காப்பி டபராவை தட்டி விட்டார். சூடான காப்பி நிலாவின் கைகளில் கொட்டியது. அத்தை, என்ன பண்றீங்க என்று நிலா வலியால் கத்தினாள். சத்தம் கேட்டு ஆகாஷ் சமையலறைக்குள் ஓடி வந்தான். என்னம்மா நடக்குது இங்க? ஏன் நிலா கையை சுட்டுட்டீங்க என்று ஆகாஷ் பதற்றத்தோடு நிலாவின் கையை பிடித்து பார்த்தான். ஆகாஷ், நீ இவளுக்கு வக்காலத்து வாங்காத. என் பேச்சை மீறி இவ உன்னை மயக்க பார்க்குறா. நேற்று ராத்திரி இவ அறைக்கு நீ போனியா இல்லையா? உண்மையை சொல்லு என்று மங்களம் கத்தினார். ஆகாஷ் தாயின் கோபத்தை பார்த்து பேச முடியாமல் மௌனமாக நின்றான். நிலா தன் கணவனின் முகத்தையே பார்த்தாள். இப்போவாவது உண்மையை சொல்லி அம்மாவை எதிர்த்து பேசுவாரா என்று அவள் ஏங்கினாள். ஆனால் ஆகாஷ் தன் தாய்க்கு பயந்து தலையை குனிந்து கொண்டான். மங்களம் மருமகளை பார்த்து ஏளனமாக சிரித்தார். பாத்தியாடி, என் மகன் என் பேச்சை மீற மாட்டான். நீ என்னதான் பில்லி சூனியம் வச்சாலும் அவன் என் பிள்ளை தான். இந்த வீட்டில் நான் சொல்றது தான் சட்டம் என்று மிரட்டி விட்டு சென்றார். கணவனின் இந்த கோழைத்தனமும் மாமியாரின் அபாண்டமான பழியும் நிலாவின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. தன் கையில் இருந்த தீக்காயத்தை விட தன் கணவனின் மௌனம் அவளுக்கு பெரிய வலியை கொடுத்தது. தன் கண்களை துடைத்து கொண்டு ஆகாஷை பார்த்தாள். அவளது பார்வையில் இப்போது காதல் இல்லை. தன் கையில் ஏற்பட்ட தீக்காயத்தை விட ஆகாஷ் தன் தாய்க்கு பயந்து மௌனமாக நின்றதுதான் நிலாவின் நெஞ்சை அதிகமாக காயப்படுத்தியது. அவள் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த பயம் மறைந்து ஒரு தீர்க்கமான துணிச்சல் பிறந்தது. நேராக தன் அறைக்குள் சென்றவள் அலமாரியை திறந்து தன் புடவைகளையும் துணிகளையும் ஒரு சூட்கேஸில் எடுத்து வைக்க தொடங்கினாள். அறையினுள் பதற்றமாக நுழைந்த ஆகாஷ் நிலா துணிகளை அடுக்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். நிலா, என்ன பண்ற நீ? எதுக்காக துணியெல்லாம் பேக் பண்ற என்று அவளது கைகளை பிடிக்க வந்தான். நிலா அவனது கைகளை உதறி தள்ளினாள். என்னை தொடாதீங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம நள்ளிரவில் திருட்டுத்தனமா வந்து ரொமான்ஸ் பண்ண மட்டும் உங்களுக்கு தைரியம் இருக்கு. ஆனால் அதே அம்மா என் கையை சுட்டு அபாண்டமாக பழி போடும்போது தட்டி கேட்க ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து வரலையே, ஏன் என்று ஆக்ரோஷமாக கேட்டாள். நிலா, அம்மாவோட குணம் உனக்கு தெரியும்ல. அவங்க கிட்ட எதிர்த்து பேசினா பிபி ஏறிடும். அதான் நான் என்று ஆகாஷ் மழுப்பினான். போதும் உங்கள் சாக்கு போக்கு. உங்கள் அம்மாவுக்கு ஜோசியமும் மூட நம்பிக்கையும் தான் முக்கியம்.
உங்களுக்கு உங்கள் அம்மாவோட கோபம்தான் முக்கியம். இந்த வீட்டில் என் உணர்வுகளுக்கு மதிப்பே இல்லை. பகலில் என்ன ஒரு வேசி மாதிரி நடத்துகிற உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் ராத்திரியில் மட்டும் நான் உங்களுக்கு மனைவியாக வேணுமா? இந்த அசிங்கமான திருட்டு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சூட்கேஸை மூடினாள் நிலா. நிலா ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போகாதடி. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது என்று ஆகாஷ் அவளது காலடியில் அமர்ந்து கெஞ்சினான். அவனது கண்களில் உண்மையான காதல் இருந்தது, ஆனால் துணிச்சல் இல்லை. நான் என் அம்மா வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸோடு தான் போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகலை. ஆனால் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே நான் எடுக்க போகிற முடிவே வேற என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று ஹாலுக்கு சென்றாள். ஹாலில் சோபாவில் அமர்ந்து வெற்றிலை போட்டு கொண்டிருந்த மங்களம் மருமகள் சூட்கேஸோடு வருவதை பார்த்து மனதுக்குள் சந்தோஷப்பட்டார். நாம் நினச்சபடியே இவ பயந்துட்டு ஓடுறா என்று நினைத்து கொண்டார். என்னடி பெட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிட்ட போல? நல்லது தான், கிரகதோஷம் பிடிச்சவ வீட்டை விட்டு போனா என் மகனுக்கு நல்லது என்று ஏளனமாக சிரித்தார். நிலா அந்த சூட்கேஸை ஹாலில் இருந்த ஒரு சோபாவின் அருகில் வைத்தாள். பின்னர் மங்களத்தின் நேருக்கு நேராக வந்து நின்றாள். அவளது பார்வையில் இருந்த வீரியம் மங்களத்தை ஒரு நிமிடம் நடுங்க வைத்தது. அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போகலை. இந்த சூட்கேஸில் இருக்கிறது என்னோட துணிகள் இல்லை, உங்கள் மகனோட துணிகள் என்றால் கம்பீரமான குரலில். மங்களம் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். என்னடி உளறுற? ஆமா அத்தை, உங்கள் ஜோசியப்படி தம்பதிகள் ஒன்றா இருக்கக்கூடாது, தள்ளி இருக்கணும். அப்போதான் உங்கள் மகனுக்கு ஆயுசு கூடும்னு சொன்னீங்க தானே? நீங்கள் சொன்னதை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். அதனால் இனிமே உங்கள் மகன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அவர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெஸ்ஸில் தங்கி அங்கேயே சாப்பிட்டுக்கட்டும். இந்த வீட்டுக்குள்ளே அவரோட கால் தடம் படவே கூடாது. ஒருவேளை அவர் வீட்டுக்கு வந்தால் தோஷம் உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த வம்சத்தையும் அழிச்சிடும்னு ஒரு பெரிய சாமியார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் என்று நிலா பொய் ஒன்றை அவிழ்த்து விட்டாள். ஆகாஷ் பின்னாடி வந்து வாயை பிளந்து நின்றான். மங்களத்தின் முகம் வெளுத்து போனது. மூட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதே பாணியில் ஆப்பு வைத்திருந்தாள் நிலா. ஏய், ஏன் மகனை வீட்டை விட்டு போக சொல்றியா நீ என்று மங்களம் கத்தினார். நான் சொல்லலை அத்தை, உங்கள் ஜோசியந்தான் சொல்லுது. உங்கள் மகனோட உயிர் உங்களுக்கு முக்கியம்னா உடனே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றுங்க. இல்லை அவர் இங்கேயே தான் இருப்பார்னா இன்னைக்கு ராத்திரியில் இருந்து நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஜோசியமாவது மண்ணாவது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அத்தை என்று நிலா சவால் விட்டாள். மங்களம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். மகனின் உயிர் முக்கியமா அல்லது மருமகளின் சவாலுக்கு பணிய வேண்டுமா என்ற குழப்பத்தில் அவளது தலை சுற்றியது. ஆகாஷ் நிலாவின் இந்த அதிரடி மாற்றத்தை பார்த்து மிரண்டு போய் நின்றாலும் அவளுக்குள் இருக்கும் இந்த புத்திசாலித்தனமான தைரியம் அவனுக்குள் இன்னும் காதலை அதிகமாக்கியது. நிலா வீசிய அந்த ஒற்றை வார்த்தை மங்களத்தின் நெஞ்சில் இடியாக இறங்கியது. மூட நம்பிக்கையில் ஊறிய அவருக்கு வம்சமே அழிந்துவிடும் என்ற வார்த்தை பேரதிர்ச்சியை தந்தது. என்னடி பேச்சு பேசுற நீ? என் மகனை வீட்டை விட்டு துரத்த பார்க்குறியா என்ற மங்களம் குரலை உயர்த்த முயன்றார். ஆனால் அவரது குரலில் முன்பிருந்த அதட்டல் குறைந்து பயம் அப்பட்டமாக தெரிந்தது. நான் துரத்தலை அத்தை, உங்கள் ஜோசியப்படி அவரோட உயிர் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் தான் இந்த முடிவை எடுக்கணும். ஒன்று அவர் மெஸ்ஸில் தங்கி வேலைக்கு போகட்டும், இல்லையா இன்றைக்கி ராத்திரியில இருந்து நாங்கள் 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் தூங்குவோம். ஜோசியமாவது தோஷமாவது என்று நிலா கைகளை கட்டிக்கொண்டு தீர்க்கமாக நின்றாள். மங்களம் திகைத்து போய் தன் மகன் ஆகாஷை பார்த்தார். ஆகாஷ், நீயாவது கேளுப்பா, இவ என்னென்னமோ பேசி பயமுறுத்துறா என்றார் நடுக்கத்துடன். ஆனால் ஆகாஷ் நிலாவின் இந்த அதிரடி ஆட்டத்தை பார்த்து மனதுக்குள் வியந்து போயிருந்தான். தன் தாயின் மூட நம்பிக்கைக்கு இதே பாணியில்தான் சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அம்மா, நிலா சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான்னு தோணுது. ஜோசியர் சொன்ன கிரகநிலை முடிய இன்னும் 20 நாள் இருக்குது. அது வரைக்கும் நான் ஆஃபீஸோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிடுறேன். எனக்கும் உயிர் பயம் இருக்குல்லம்மா என்று ஆகாஷ் தன் தாய்க்கு தகுந்தாற் போல பொய் சொல்லி நிலாவுக்கு ஆதரவாக பேசினான். மங்களத்துக்கு வேறு வழி தெரியவில்லை. சரி சரி, தொலைஞ்சு போங்க, இன்னும் 20 நாள் தானே, என் மகனோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ கிளம்புப்பா என்று மங்களம் சோபாவில் அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்தார். நிலா தன் கணவனை பார்த்து ரகசியமாக ஒற்றை கண்ணை அடித்தாள். ஆகாஷ் தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். கிளம்பும்போது நிலாவின் கைகளை யாருக்கும் தெரியாமல் அழுத்தி மாலை சந்திப்போம் என்பது போல சைகை காட்டிவிட்டு சென்றான்.
அன்று மாலை வீடே நிசப்தமாக இருந்தது. மங்களம் தன் அறையிலேயே படுத்துக்கொண்டு எல்லாம் என் நேரம்ப்பா என்று புலம்பிக் கொண்டிருந்தார். சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு நிலா தன் அறைக்குள் நுழைந்தாள். அப்போது அவளது ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் என் கணவர் என்று மின்னியது. நிலா சிரித்து கொண்டே ஃபோனை எடுத்தாள். என்னங்க, மெஸ்ஸு சாப்பாடு எப்படி இருக்கு என்று கிண்டலாக கேட்டாள். மெஸ்ஸாவது மண்ணாவது நிலா, உன் புத்திசாலித்தனத்தை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடி. அம்மாவோட மூட நம்பிக்கையையே அவங்களுக்கு எதிராக திருப்பிட்டியே. ஆனால் எனக்கோ இப்போ உன்னோட ஞாபகமாகவே இருக்கு. உன்னை அணைச்சிக்காம என்னால் தூங்க முடியாது என்றான் ஆகாஷ் குரலில் காதலை குலைத்து. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதா? நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியேறிட்டீங்களே என்றாள் நிலா சற்றே சினுங்களுடன். வெளியே போனா என்ன, உள்ளே வர வழி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு அம்மா தூங்குனதும் நம்ம வீட்டு பின்வாசல் வழியாக உள்ளே வர்றேன். கதவை திறந்து வைடி என் செல்லமே என்றான் ஆகாஷ். அவனது பேச்சில் இருந்த அந்த ரொமான்டிக் வேகம் நிலாவின் உடம்பில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அதெல்லாம் முடியாது, உங்கள் அம்மா பார்த்தா அவ்வளவுதான் என்று பொய்க்கோபம் காட்டினாள். பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் பொண்டாட்டி மேலே எனக்கு இருக்கிற காதலுக்கு முன்னாடி எந்த தோஷமும் ஒன்றும் பண்ண முடியாது என்று ஆகாஷ் போனில் முத்தமிடும் சத்தத்தை எழுப்பினான். நிலா வெக்கத்துடன் ஃபோனை வைத்தாள். இரவு 11 மணி. மங்களம் தூங்கிவிட்டதை உறுதி செய்து கொண்ட நிலா மெதுவாக நடந்து சென்று பின்வாசல் கதவின் தாழ்பாலை நீக்கினாள். கதவை திறந்த அடுத்த நொடி இருட்டில் இருந்து ஒரு ஜோடி வலுவான கைகள் நிலாவை அப்படியே அள்ளி தழுவிக் கொண்டன. ஆகாஷ் தான் கதவை மெதுவாக சாத்திவிட்டு நிலாவை அப்படியே தூக்கி கொண்டு அவளது பெட்ரூமிற்குள் நுழைந்தான். ஏங்க மெதுவா, யாருக்காச்சும் கேட்க போகுது என்று நிலா அவனது கழுத்தை கட்டி கொண்டு ரகசிய குரலில் பதறினாள். யாருக்கும் கேட்காதடி என்று கூறியபடி அவளை மெத்தையில் கிடத்தினான் ஆகாஷ். நிலாவின் கூந்தல் மெத்தையில் சிதறி பரவ நில ஒளியில் அவளது முகம் தேவதையாக தெரிந்தது. ஆகாஷ் அவளது அருகில் சரிந்து அவளது முகத்தோடு முகம் சேர்த்தான். அவனது இதழ்கள் நிலாவின் காதோரம் சென்று, இனிமே இந்த 20 நாளும் நமக்கு திருட்டுத்தனம் கிடையாது, இது நம்மோட சுதந்திரமான காதல் காலம் என்று கிசுகிசுத்தான். அவனது கைகள் நிலாவின் புடவையின் முந்தானையை மெதுவாக விலக்க நிலா அவனது மார்பில் தன் நகங்களை ஆழ பதித்தாள். பயமும் சவாலில் வென்ற நிம்மதியும் கலந்த அந்த இரவின் ரொமான்ஸ் முன்பை விட மிகவும் சூடாகவும் தீவிரமாகவும் மாறியது. ஆனால் அவர்கள் அறியாத ஒரு ஆபத்து அங்கே காத்து கொண்டிருந்தது. மங்களம் தன் அறையில் தூங்க முடியாமல் தாகத்திற்காக தண்ணீர் குடிக்க சமையலறைக்கு தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தார். பெட்ரூமில் ஆகாஷின் மூச்சு காற்று நிலாவின் கழுத்து வளைவில் சூடாக பட்டு கொண்டிருக்க இருவருமே அந்த இரகசிய காதலின் உச்சத்தில் இருந்தனர். ஆனால் அதே நேரத்தில் ஹாலில் மங்களத்தின் செருப்பு சத்தம் சமையலறையையே நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. சமையலறையில் மங்களம் தண்ணீர் குடத்தை திறந்து செம்பில் தண்ணீர் மோந்து குடிக்கும் சத்தம் மெலிதாக நிலாவின் காதில் விழுந்தது. நிலா சட்டென்று அதிர்ந்து போய் ஆகாஷின் மார்பை தள்ளி விளக்கினாள். ஏங்க நில்லுங்க, சமையலறையில் ஏதோ சத்தம் கேட்குது, அத்தை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று பதற்றத்தில் அவனது கைகளை பிடித்து இழுத்தாள். ஆகாஷ் காதலின் போதையில் இருந்து சட்டென்று கலைந்தான். என்னடி சொல்ற, அம்மா தூங்கிட்டாங்கன்னு தானே சொன்னேன். இப்போ அதை பேசிட்டு இருக்க நேரம் இல்லைங்க. அத்தை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஹாலுக்கு வந்து பெட்ரூம் கதவை பார்த்தா நாம் மாட்டிக்கொள்வோம். நீங்கள் வந்த வழியே பின்வாசல் வழியாக ஓடிடுங்க என்று நிலா கட்டிலில் இருந்து எழுந்து தன் புடவையை சரி செய்தாள். இரு நிலா, இப்போது நான் பின்வாசல் வழியாக போனால் கதவு திறக்கிற சத்தத்தில் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. சமையலறைக்கு பக்கத்தில் தான் பின்வாசல் இருக்குது என்று ஆகாஷ் சமயோசிதமாக யோசித்தான். அப்போ என்ன பண்ணுறது? நிலாவின் இதயம் பயத்தில் வேகமாக அடித்து கொண்டது. நான் இந்த ரூமில் இருக்கிற வார்ட்ரோப் உள்ள மறைஞ்சிக்கிறேன், நீ போய் அம்மாவை சமாளித்து சீக்கிரம் தூங்கவை என்று கூறிய ஆகாஷ் விறுவிறுவென்று சென்று துணிகள் இருக்கும் பெரிய அலமாரிக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டான். நிலா தன் முகத்தை துடைத்து கொண்டு இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொண்டு பெட்ரூம் கதவை திறந்து ஹாலுக்குள் வந்தாள். அதே நேரம் மங்களம் தண்ணீர் குடித்துவிட்டு சமையலறையை விட்டு வெளியே வந்தார். ஹால் விளக்கு வெளிச்சத்தில் நிலா நிற்பதை பார்த்ததும் அவரது புருவங்கள் சுருங்கின. என்னடி நிலா, இன்னைக்கு தூங்காமல் இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்க? உன் புருஷன்தான் வீட்டில் இல்லையே, அப்புறம் என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு என்று மங்களம் சந்தேகமாக அவளது முகத்தை பார்த்தார். இல்லை அத்தை, எனக்கும் தூக்கம் வரல, அதான் சமையலறையில் சத்தம் கேட்டு நீங்கள் தான் வந்தீங்களான்னு பார்க்க வந்தேன். உங்களுக்கு உடம்பு எதுவும் முடியலையா அத்தை என்று நிலா பேச்சை மாற்றினாள்.
எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஏனோ மனசுக்குள்ள ஒரு நடுக்கம். என் மகன் ஆகாஷ் மெஸ்ஸில் பத்திரமா தூங்குறானான்னு தெரியல. ஜோசியர் சொன்னதை நினச்சி பயமாக இருக்கு என்று மங்களம் சோபாவில் அமர்ந்தார். நிலாவுக்கு தன் கணவன் அலமாரிக்குள் மூச்சு முட்டி நிற்பது நினைவுக்கு வந்தது. எப்படியாவது மாமியாரை இங்கிருந்து நகர்த்த வேண்டும் என்று நினைத்தாள். அத்தை, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் மகனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. நான் வேணா உங்களுக்கு பிடிச்ச அந்த பக்தி பாடலை மொபைலில் போட்டு தரவா? அதை கேட்டுட்டே படுங்க, நல்லா தூக்கம் வரும் என்று மங்களத்தை அன்போடு அழைத்து சென்று அவரது அறையில் படுக்க வைத்தாள். அவர் தூங்கும் வரை அருகிலேயே அமர்ந்து தலையை வருடினாள். ஒரு 1/4 மணி நேரத்திற்கு பிறகு மங்களம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்ல நிலா மெதுவாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன் அறைக்கு ஓடி வந்தாள். அலமாரி கதவை திறந்ததும் ஆகாஷ் வியர்வையில் குளித்து போய் வெளியே வந்தான். அப்பாடா, என்னடி என் அம்மாவுக்கு இவ்வளவு பாசம், என்னை உள்ள வச்சு செய்யணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க போல என்று ஆகாஷ் மூச்சிறைக்க சிரித்தான். நிலா அவனது வியர்வையை தன் முந்தானையால் துடைத்து விட்டாள். உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்போதாவது தெரியுதா இந்த திருட்டு காதலோட கஷ்டம்? எனக்கு இது நிரந்தர தீர்வா தெரியலைங்க என்றாள் தீவிரமான குரலில். அப்படின்னா என்ன பண்ணலாம் நிலா என்று ஆகாஷ் அவளது இடுப்பை கிள்ளி கேட்டான். அடுத்த வாரம் அத்தைக்கு ஒரு பெரிய பரீட்சை இருக்கு. அந்த ஜோசியரையே வச்சு அத்தையோட இந்த மூட நம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். அது வரைக்கும் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருங்க. இனிமே ராத்திரியில் வர வேண்டாம் என்று நிலா அவனது கன்னத்தை கிள்ளினாள். ஆகாஷ் அவளது பிளானை புரிந்து கொண்டு, சரிடி என் செல்லமே, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்று அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்துவிட்டு விடியற்கால இருட்டோடு இருட்டாக பின்வாசல் வழியே வெளியேறினான். ஆகாஷ் அதிகாலை இருட்டோடு கிளம்பி சென்ற பிறகு நிலா தன் திட்டத்தை அரங்கேற்றத் தொடங்கினாள். மாமியார் மங்களம் எந்த ஜோசியரை உயிருக்கு மேலாக நம்புகிறாரோ அதே ஜோசியர் ஹரிஹர சர்மாவிடம் ரகசியமாக சென்று பேசினாள். மங்களம் அந்த ஜோசியருக்கு கொடுக்கும் தட்சணையை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்து ஒரு ரகசிய டீல் பேசினாள் நிலா. முதலில் தயங்கிய ஜோசியர் பணத்தை பார்த்ததும் நிலா சொன்னபடியே செய்ய சம்மதித்தார். அடுத்த 2 நாட்களில் திட்டமிட்டபடி ஜோசியர் ஹரிஹர சர்மா நிலாவின் வீட்டுக்கு வந்தார். வாசலில் ஜோசியரை பார்த்ததும் மங்களம் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார். வாங்கோ சாமி வாங்கோ, என்ன திடீர்னு இந்த பக்கம்? என் மகன் ஆகாஷுக்கு கிரக நிலை எப்படி இருக்கு? அவன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே என்று பதற்றத்தோடு கேட்டார். ஜோசியர் சோபாவில் அமர்ந்து தன் பஞ்சாங்கத்தை மெதுவாக விரித்தார். நிலா சமையலறையில் இருந்து காப்பி எடுத்து கொண்டு வந்து ஜோசியருக்கு கொடுத்துவிட்டு மங்களத்தின் அருகில் அமர்ந்தார். ஜோசியர் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு முகத்தை கவலையாக வைத்து கொண்டார். மங்களம், நீ நினைச்சது தப்பு. உன் மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு என்றார் அதிர்ச்சியூட்டும் குரலில். மங்களம் திடுக்கிட்டார். என்ன சாமி சொல்றீங்க? நீங்க தானே போன வாரம் தம்பதிகள் தள்ளி இருக்கணும், இல்லைன்னா மகனுக்கு ஆகாதுன்னு சொன்னீங்க. அதான் மருமகள் நிலா சொன்னான்னு அவனை மெஸ்ஸில் தங்க வச்சிருக்கேன். அது போன வாரம் மங்களம். இப்போ கிரகங்களோட திசை மாறிடுச்சு. ராகுவும் கேதுவும் தலைகீழாக சுத்துறாங்க. உன் மகன் ஆகாஷ் இந்த 20 நாளும் மனைவியோட முகத்தை பார்க்காம அவளோட கையால் சாப்பிடாம வெளியூர் சாப்பாடு சாப்பிட்டா அவனுக்கு பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கிரகதோஷம் இப்போ அவளை விட்டுட்டு உன் மகனை தனியாக துரத்துது என்று ஜோசியர் நிலா சொல்லி கொடுத்த பொய்யை அச்சு பிசாகாமல் அப்படியே அவிழ்த்து விட்டார். மங்களத்தின் முகம் பயத்தில் வெளுத்து போனது. ஐயோ, அப்ப என் மகனை காப்பாற்ற என்ன சாமி வழி என்று ஜோசியரின் கைகளை பிடித்து கெஞ்சினார். ஜோசியர் நிலாவை லேசாக பார்த்துவிட்டு மங்களத்திடம் சொன்னார். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கே உன் மகனை வீட்டுக்கு வர சொல்லு. மருமகள் நிலா இனிமே தினமும் அவனுக்கு பாத பூஜை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தோஷம் முழுசாக நீங்கணும்னா அவங்க 2 பேரும் 24 மணி நேரமும் ஜோடியாக ஒரே அறையில் தான் இருக்கணும். மருமகளோட நிழல் உன் மகன் மேலே பட்டுட்டே இருக்கணும். நீ அவங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சா வம்சத்துக்கே ஆபத்து என்று பலமாக ஒரு போடு போட்டார். மங்களம் பயத்தில் நடுங்கி போனார். சரிங்க சாமி, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். இன்னைக்கே என் மகனை வீட்டுக்கு வரவழைக்கிறேன் என்றார் அவசரமாக. ஜோசியர் கிளம்பியதும் மங்களம் நிலாவின் கைகளை பற்றி கொண்டார். நிலா, என்னை மன்னிச்சிடுமா. ஏதோ தெரியாமல் உன் கையை சுட்டு உன்னை அபாண்டமாக பேசிட்டேன். என் மகனோட உயிர் உன் கையில் தான் இருக்குது. நீ உடனே ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. நீங்கள் 2 பேரும் இனிமேல் எப்போதும் ஒன்றாவே இருங்க என்று கெஞ்சினார். நிலா மனதுக்குள் சிரித்து கொண்டாள். மூட நம்பிக்கையாலேயே முறியடிச்சாச்சு என்று நினைத்தாள்.
அன்று மாலை ஆகாஷ் தன் சூட்கேஸோடு வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது முகத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்த சந்தோஷம் தெரிந்தது. மங்களம் அவனுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அனுப்பினார். ஆகாஷ், இனிமே நீ மெஸ்ஸுக்கு போக வேண்டாம், நிலா கூடவே இருப்பா என்று மங்களம் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். பெட்ரூமுக்குள் நுழைந்த ஆகாஷ் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு நிலாவை அப்படியே பின்னால் இருந்து இறுக்கமாக கட்டி கொண்டான். நிலா, என்னடி பண்ணி வச்சிருக்க? அம்மா என் முன்னாடியே உன்னை என் ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்துறாங்க. என்ன நடந்துச்சு இங்கே என்று அவளது கழுத்தில் முத்தமிட்டு கொண்டே கேட்டான். நிலா திரும்பி அவனது நெஞ்சில் கைகளை வச்சு ஜோசியரை வச்சு தான் செய்த மாஸ்டர் பிளானை சிரித்து கொண்டே விவரித்தாள். ஆகாஷ் அவளது புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து போனான். நீ சாதாரண ஆள் இல்லடி நிலா, அம்மாவோட மூட நம்பிக்கையையே நமக்கான ரொமான்ஸ் லைசன்ஸாக மாற்றிட்ட. இனிமே நமக்கு திருட்டுத்தனம் தேவையில்லை. 24 மணி நேரமும் நீ என் பக்கத்திலேயே தான் இருக்கணும்னு ஜோசியரே சொல்லிட்டாரு என்று குறும்புடன் சிரித்தான். அவன் நிலாவை அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு கட்டிலில் கிடத்தினான். விளக்கை அணைக்க போனவனை நிலா தடுத்தாள். வேண்டாம், இனிமே நாம இருட்டில் ஒளிய தேவையில்லை என்றாள் காதலோடு. நில ஒளியும் அறையின் மெல்லிய வெளிச்சமும் கலந்திருக்க ஆகாஷ் தன் மனைவியின் மீதிருந்த காதலையும் மோகத்தையும் முழுமையாக வெளிப்படுத்த தொடங்கினான். மாமியாரின் பயம் இவர்களுக்குள் ஒரு அழகான சுதந்திரமான காதல் காவியத்தை ஆரம்பித்து வைத்தது. மருமகள் நிலா தன் புத்திசாலித்தனத்தால் சவாலில் வென்று தன் தாம்பத்திய வாழ்க்கையை மீட்டெடுத்தாள். ஜோசியரின் பரிகாரப்படி ஆகாஷும் நிலாவும் ஒரே அறையில் தங்கி தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை சுதந்திரமாக கொண்டாடத் தொடங்கி 1 வாரம் ஓடிவிட்டது. இருவருக்குள்ளும் இருந்த காதல் முன்பை விட பன்மடங்கு தீவிரமாகி இருந்தது. பகலில் மாமியாருக்கு முன்னால் தள்ளி நிற்பது போல நடித்தாலும் இரவு வந்துவிட்டால் அந்த அறை முழுக்க அவர்களின் மூச்சு காற்றும் காதலும் தான் நிறைந்திருந்தது. அன்று சனிக்கிழமை இரவு ஆகாஷ் நிலாவை தன் மார்போடு அணைத்தபடி படுத்திருந்தான். நிலாவின் விரல்கள் அவனது நெஞ்சில் கோலமிட்டு கொண்டிருந்தன. நிலா, அம்மா உன்னை தினமும் எனக்கு பாத பூஜை பண்ண சொல்றாங்களே, உனக்கு கஷ்டமா இல்லையாடி என்று ஆகாஷ் அவளது நெற்றியில் முத்தமிட்டு கேட்டான். நிலா மெலிதாக சிரித்தாள். பாத பூஜை பண்ணுறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க. ஆனால் பூஜை முடிஞ்சதும் அத்தை முகத்தில் வர்ற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதை நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருது. மூட நம்பிக்கை மனுஷங்களை எப்படியெல்லாம் ஆட்டுவிக்குது என்றாள். எல்லாம் உன் புத்திசாலித்தனம்தான். அந்த ஜோசியருக்கு நீ கொடுத்த ஐடியா மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் மெஸ்ஸில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் என்று ஆகாஷ் அவளது இடுப்பை வளைத்து தன் பக்கமாக இழுத்தான். இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே காதலின் அடுத்த கட்ட நெருக்கத்திற்குள் நுழைந்தனர். ஆகாஷின் இதழ்கள் நிலாவின் இதழ்களோடு சங்கமித்தன. அதே நேரம் மாமியார் மங்களத்தின் அறையில் மங்களத்திற்கு தூக்கம் வரவில்லை. ஜோசியர் சொன்னது எல்லாம் உண்மையாகவே நடந்தாலும் அவரது மனதில் ஏதோ ஒரு உள்குத்து ஓடிக்கொண்டே இருந்தது. மருமகள் நிலாவுக்கு என் மேலே எப்போதுமே ஒரு கோபம் உண்டு. ஆனால் ஜோசியர் சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் தினமும் என் மகனுக்கு பாத பூஜை செய்ய எப்படி சம்மதிச்சா? அதுவும் அவன் முகத்தில் ஒரு பயமும் இல்லாமல் எப்போதும் ஒரு சிரிப்போடவே இருக்காளே. ஒருவேளை ஜோசியர் சொன்னதில் ஏதாச்சும் உள்குத்து இருக்குமோ? மங்களத்தின் மூட நம்பிக்கை மனம் இப்போ மருமகளின் அமைதியை கண்டு சந்தேகப்பட தொடங்கியது. அவருக்கு ஒரு யோசனை வந்தது. ஜோசியர் ஹரிஹர சர்மாவுக்கு தெரியாமல் டவுனில் இருக்கிற மற்றொரு பெரிய ஜோசியர் தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்து ஆகாஷோட ஜாதகத்தை காட்டி நிஜமாகவே அப்படி ஒரு விபத்து யோகம் இருக்கான்னு கேட்டுட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தார். மறுநாள் காலை மங்களம் யாருக்கும் தெரியாமல் டவுன் ஜோசியரை போய் பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். அவரோட முகம் குரோதத்திலும் ஆத்திரத்திலும் சிவந்திருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவர் நேராக சமையலறைக்கு சென்றார். அங்கே நிலா மதிய சமையலுக்கு காய் நறுக்கி கொண்டிருந்தாள். ஹாலில் ஆகாஷ் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். நிலா, வெளியே வாடி என்று மங்களம் போட்ட சத்தத்தில் வீடே அதிர்ந்தது. ஆகாஷ் பதறி போய் லேப்டாப்பை மூடிவிட்டு ஓடி வந்தான். நிலாவும் கையில் கத்தியோடு பயத்துடன் வெளியே வந்தாள். என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க என்று ஆகாஷ் கேட்டான். மங்களம் தன் கையில் இருந்த ஜாதக பையை நிலாவின் முகத்திற்கு நேரே வீசினார். என்னை ஏமாத்த பார்க்குறீங்களாடா நீங்கள் 2 பேரும்? டவுனில் இருக்கிற பெரிய ஜோசியரை போய் பார்த்தேன். ஆகாஷுக்கு அப்படி ஒரு விபத்து யோகமே இல்லையே. அவனோட கிரகணெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது அன்னைக்கு ஹரிஹர சர்மா சொன்னது அத்தனையும் பொய்யா என்று கத்தினார்.
நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவளது கைகள் நடுங்கின. மங்களம் நிலாவின் அருகில் வந்து அவளது தோள்களை பிடித்து உலுக்கினார். உண்மையை சொல்லுடி, அந்த ஜோசியருக்கு பணம் கொடுத்து என் மகனை கூட வச்சுக்க நீ பண்ணின நாடகம்தானே இது? என் மூட நம்பிக்கையே வச்சே என்னை ஏமாத்த பாத்தியா என்று ஆத்திரத்தில் கத்தினார். ஆகாஷ் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்க, நிலா தன் மாமியாரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். இப்போது அவளுக்கு பொய் சொல்ல தேவையில்லை என்று தோன்றியது. ஏன் மூட நம்பிக்கையை வச்சே என்னை ஏமாத்த பாத்தியாடி என்று மங்களம் ஆத்திரத்தில் கத்திய சத்தம் அந்த வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. ஆகாஷ் பயத்தில் அப்படியே உறைந்து போய் நிற்க, நிலா தன் தோள்களை மங்களத்தின் பிடியிலிருந்து உதறி தள்ளினாள். அவளது முகத்தில் பயத்திற்கு பதிலாக ஒரு நிதானமும் ஆழமான கோபமும் வந்து அமர்ந்து கொண்டது. ஆமா அத்தை, நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். ஜோசியர் ஹரிஹர சர்மாவுக்கு பணம் கொடுத்து பேச வச்சது நான் தான் என்று நிலா வெடித்தாள். நிலா, என்னடி பேசுற? வாய மூடு என்று ஆகாஷ் பதற்றத்தில் அவளது கையை பிடித்து இழுத்தான். மாமியாருக்கு உண்மை தெரிந்தால் குடும்பம் பிரிந்து விடுமே என்ற பயம் அவனுக்கு. ஏங்க நீங்க சும்மா இருங்க. எவ்வளவு நாள் தான் திருட்டுத்தனமாவே வாழ்றது? இன்னைக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று நிலா ஆகாஷை தடுத்துவிட்டு மங்களத்தின் முன்னே வந்து நின்றாள். பாத்தியா ஆகாசு, உன் பொண்டாட்டி அவ வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிறா. இவ எவ்வளவு பெரிய தந்திரக்காரி. என்னை ஏமாத்திட்டு உங்க 2 பேருக்கும் பின்னாடி என்ன கூத்து நடக்குது? நீயும் இவ கூட சேர்ந்துட்டு என் வயித்தெரிச்சலை கொட்டிக்கிட்டியா என்று மங்களம் தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். அத்தை, நாடகம் ஆடுறத நிறுத்துங்க என்று நிலா கையை நீட்டி சொன்னாள். நான் தந்திரக்காரி இல்ல அத்தை, ஒரு புத்திசாலி பொண்டாட்டி. ஏன் புருஷனை ஏன் தாம்பத்திய வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திக்க வேற வழி தெரியாம தான் நான் இந்த நாடகத்தை ஆடினேன். என்னடி, என்னை எதிர்த்தே பேசுறியா? பேசாம என்னத்தை பண்ண சொல்றீங்க? கல்யாணம் ஆகி 3 மாசமாச்சு. எந்த ஜோசியராவது பொண்டாட்டி முகத்துல கணவன் முழிக்கக்கூடாதுன்னு சொல்வாங்களா? அதை நம்பி நீங்க உங்க மகனை ஹாலில் படுக்க வச்சிங்க. இந்த வாரம் கிரகநிலை சரியில்லை, அடுத்த வாரம் அமாவாசை, அதுக்கடுத்த வாரம் அஷ்டமின்னு வாரத்துக்கு வாரம் புதுசா ஒரு மூட நம்பிக்கையை கிளப்பி எங்களை சேர விடாம தடுத்தீங்களே, அது நியாயமா என்று நிலா அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினாள். மங்களம் வாயடைத்து போனார். ஆனால் தன் தவறை ஒப்புக்கொள்ளும் மனம் இல்லாமல், நான் என் மகனோட ஆயுசுக்காகத்தானடி செஞ்சேன் என்று மழுப்பினார். மகனோட ஆயுசுக்காக ஒரு அம்மா பண்ற காரியமா இது? உங்கள் மூட நம்பிக்கையால என் தாம்பத்திய வாழ்க்கை பாழா போகுதுன்னு என்னைக்காச்சும் கவலைப்பட்டீங்களா? நாம இவ்வளவு தடுத்தோம், இவங்க எப்படி ஒன்றா இருக்காங்கன்னு என் முகத்தை பார்த்து சந்தேகப்பட்டு சமையலறையில் என் கையில் சூடான காஃபியை தட்டி விட்டீங்களே அத்தை, அதுக்கு என்ன அர்த்தம் என்று தன் கையில் இருந்த தீக்காயத்தின் தழும்பை காட்டினாள் நிலா. ஆகாஷ் அந்த தழும்பை பார்த்ததும் தன் தாயின் மேல் இருந்த பயம் நீங்கி ஒரு கணவனாக அவனுக்குள் கோபம் தலைக்கேறியது. அம்மா, நிலா கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் ஜோசியம்னு அலைஞ்சி எங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்க. நிலா, இந்த நாடகத்தை ஆடலைன்னா இந்நேரம் நாங்கள் விவாகரத்து வரைக்கும் போயிருப்போம். உங்கள் மூட நம்பிக்கை தான் முக்கியம்னா நாங்கள் 2 பேரும் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் என்று ஆகாஷ் முதல் முறையாக தன் தாயை எதிர்த்து மனைவியின் கைகளை பலமாக பற்றி கொண்டான். கணவன் தன் பக்க நியாயத்தை புரிந்து கொண்டு கையை பிடித்த அந்த நொடி நிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மங்களம் தன் மகனின் இந்த எதிர்ப்பை எதிர்பார்க்கவில்லை. எப்போதுமே தனக்கு பயந்து நடுங்கும் மகன் இன்று மனைவி கையை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு போகிறான் என்று சொல்வதை கேட்டு அவரது ஒட்டுமொத்த கர்வமும் சரிந்தது. ஆகாஷ், என்னப்பா பேசுற? என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவியா என்று மங்களத்தின் குரல் நடுங்கியது. அப்போ உங்கள் மூட நம்பிக்கையை விட்டுட்டு எங்கள் வாழ்க்கையை வாழ விடுங்கம்மா, இல்லைனா நாங்கள் கிளம்புறோம் என்றான் ஆகாஷ் உறுதியாக. மங்களம் செய்வதறியாது திகைத்து நின்றார். மகன் முதன்முறையாக தன்னை எதிர்த்து வீட்டை விட்டு போவதாக சொன்ன அந்த வார்த்தை மங்களத்தின் இதயத்தில் பலமாக தாக்கியது. தன் கணவரை இழந்த பிறகு மகனை மட்டுமே உலகமாக நினைத்து வளர்த்த அவருக்கு அவன் தன்னை விட்டு பிரிந்து விடுவான் என்ற பயம் வர கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவரது ஒட்டுமொத்த கோபமும் கர்வமும் மறைந்து ஒரு தாயின் தவிப்பு மட்டுமே அங்கே எஞ்சி இருந்தது. ஆகாஷ், என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நான் ஏதோ உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தானே ஜோசியர் சொன்னதை கேட்டு அப்படி நடந்துக்கிட்டேன். என் பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சது ஒரு தாயா நான் செஞ்ச தப்பாடா என்று சோபாவில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்.
ஆகாஷ் தாயின் கண்ணீரை கண்டு சற்றே உருகினான். ஆனால் நிலாவின் கையை அவன் விடவில்லை. அம்மா, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் தப்பில்லை. ஆனா அந்த பாசம் மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி மூட நம்பிக்கையா மாறக்கூடாதுமா. நிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ மட்டும் இல்லை, என் பாதி உயிர். அவளை நீங்க நடத்தின விதம் எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா என்றான் வேதனையுடன். மங்களம் மெதுவாக தன் கைகளை எடுத்துவிட்டு நிலாவை பார்த்தார். நிலாவின் கண்களிலும் லேசாக கண்ணீர் துளிர்த்திருந்தது. தனக்கு இவ்வளவு துரோகம் செய்த மாமியார் அழுது கொண்டிருப்பதை பார்க்க அவளுக்கு மனம் இல்லை. நிலா மெதுவாக ஆகாஷின் கையை விடுவித்துவிட்டு மங்களத்தின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவரது கைகளை பற்றி தன் மடியில் வைத்து கொண்டாள். அத்தை, அழாதீங்க என்றாள் நிலா மென்மையான குரலில். மங்களம் ஆச்சரியத்துடன் மருமகளை பார்த்தார். நிலா, நான் உன் கையை சுட்டு உன்னை அபாண்டமாக பழி சுமத்தியும் நீ என் பக்கத்தில் வந்து பேசுறியாமா? நீங்கள் என் மாமியார் அத்தை. எங்கள் நல்லதுக்காகத்தானே நீங்கள் ஜோசியத்தை நம்புனீங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அத்தை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையும் ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரம். அதை ஜோசியத்தை வச்சோ கிரகநிலையை வச்சோ பிரிக்க நினச்சா அந்த வம்சமே தலைக்காதத்த. நிஜமான ஜோசியம்ன்றது நாம் மற்றவங்களுக்கு செய்கிற நல்லதுல தான் இருக்குது. இனிமேலாச்சும் இந்த மூட நம்பிக்கை எல்லாம் தூக்கி போடுங்க அத்தை என்று நிலா பக்குவமாக எடுத்துரைத்தாள். மங்களத்திற்கு இப்போதுதான் தன் தவறு முழுமையாக புரிந்தது. மூட நம்பிக்கை என்ற பெயரில் ஒரு பெண்ணின் உணர்வுகளை தான் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நினைத்து அவர் வெட்கப்பட்டார்.